வித்தியாசமான செடிகள், மரங்கள் உங்களுக்கு இயற்கையாகவே நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பெரிய பெரிய மரங்கள் வந்து தனியாக ஒரு ஓரத்தில் எங்காவது ரோட்டோரத்துலேயோ இல்லை தனியாகவோ பெரிய மரங்கள் இருக்கும். அதனோட அடியில் பார்த்தோம்னா மழை காலத்துலேயோ இல்லை இந்த சம்மரில் கூட நிறைய வெரைட்டிஸ் செடிகள் வந்து ஃப்ரீயாகவே காக்கை குருவிகள் மூலமாக விதை மூலம் உருவாக்கப்பட்டு மரத்துக்கடியில் நாற்றா கிடைக்குதுங்க. அந்த மாதிரி கிடைச்சது தான் இது எல்லாமே எனக்கு. நம்ம கார்டன்லேயே இதில் வந்து 2-3 எண்ணம் கிடச்சிருச்சு. அதுதான் இந்த அத்தி தரையில் ஒரு 3 நாற்று முளைச்சிருந்தது. இலை வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லி எடுத்து நடவு பண்ணிட்டேன். இந்த நவாப்பழ செடி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சீனிப்புளிங்க மரத்துக்கு அடியில் இருந்தது. விதை செடி குருவிகள் காக்கைகள் வந்து நல்ல பழங்களை மட்டும்தாங்க சாப்பிடும் தேர்வு பண்ணி. அத்தி பழமெல்லாம் வந்து விதை மூலமாக உருவாகி கிடைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். நாட்டு அத்தி கிடைக்கும், இந்த அத்தி கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. பெரிய அத்தியாக இருக்குது. ஒன்று புனை அத்தி இல்லது யானைக்காத அத்தியாக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், விதை மூலமாக தானாக உருவாகி வந்த கொய்யா செடி.